அவதூறு பேசிய நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை த்ரிஷா தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். நடிகை த்ரிஷா வெளியிட்டுள்ள இந்த பதிவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் பிரவீனா. அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு எடப்பாடி பழனிசாமி குறித்து பல புகார்களை தற்போது அடுக்கி வருகிறார். அவர் சமீபத்தில் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் த்ரிஷா குறித்து கூறியுள்ள கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு எடப்பாடி பழனிசாமி குறித்து பல புகார்களை தெரிவித்து வருகிறார். இது குறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூவத்தூரில் ஒரு நடிகையுடன் கூத்தடித்ததாக அவர் கூறியிருக்கிறார். இது குறித்து சர்ச்சையில் தான் தற்போது த்ரிஷா சிக்கியதாக கூறப்படுகிறது. நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் தான் கூவத்தூரில் எம்எல்ஏக்களுக்காக நடிகைகளை அழைத்து வர ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்று அவர் தெரிவித்திருந்தார். இது போன்ற ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வைரலானதை அடுத்து நடிகை கஸ்தூரி மற்றும் இயக்குநர் சேரன் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களும் தற்போது இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா ஒரு கண்டன பதிவை தற்போது வெளியிட்டிருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் எனவும் விளம்பரம் தேடுவதற்காக இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவதா என்று நடிகை த்ரிஷா அந்த எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூவத்தூர் விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்தியே அதிமுக முன்னாள் நிர்வாகி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதை கூறியதை அடுத்து அவர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கும், அதாவது நேரடியாக நீதிமன்றத்தில் செல்வதற்கும் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக த்ரிஷா நட்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த ஏவி ராஜு பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து பல பிரபலங்கள் கண்டனங்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அதற்கு உரிய நபரே தற்போது, அதாவது நடிகை த்ரிஷாவே தற்போது கண்டனம் தெரிவித்திருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.